ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் கல்ட் ஆஃப் டியாப்லோஸை பற்றின நிறைய விஷயங்களை நமக்கு இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே முடிஞ்ச லெவலுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோஸ் சீசன் 1 எபிசோட் 13. அந்த பிஷப் செத்து போயிட்டான்னு நினச்சா அசால்ட்டாக மேலே வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறான். மற்றவங்க கிட்டே இருந்து ஆல்ஃபா மற்றவங்களாம் பிரிஞ்சு வராங்க. இந்த சாங்சுரியோட சிஸ்டம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ஃபா சொல்கிறா. இது என்னோட டெரிட்டரி, இங்கே வந்து நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அந்த பிஷப் நிறைய ஆளாக மாறுறான். டெல்டா அசால்ட்டாக போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுறா. டெல்டாவோட மேஜிக் பவர் கண்ட்ரோல் வந்துட்டு கம்மியாகிறதாவா ஃபீல் பண்ணுறா. இப்போதான் இதை நீங்கள் நோட்டீஸே பண்ணுறீங்களா? இதுதான் நான் உங்களுக்கு நான் வச்சிருக்கிற ட்ராப். சாங்சுரியோட சென்டருக்கு போக போக அது உங்களோட மேஜிக் அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்டருக்கு போக போக உன்னோட பவர் கூட அப்படிதானே ஆல்ஃபா கேட்குறா. ஹீரோவையும் அரோராவையும் காமிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கனவா கேட்கவும் இந்த இடத்துல அப்சைட் டவுனே இருக்கிற மாதிரி தெரில. அதான் டிஃப்ரெண்டாக நடந்து பார்க்குறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸ்காட் கடையில் பாத்திர மாட்டேன்னு கேட்கவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ வேற மெமரிக்குள்ளே வரவும் நம்ம ஹீரோ கீழே விழுறான். இஷ்டத்துக்கு சுற்றினா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வா சொல்கிறா. ஏதோ பேட்டில் ஃபீல்டு மாதிரி தெரியுது. இது என்ன இடம் நம்ம ஹீரோ பார்க்குறான். அங்கே நிறைய டெட் பாடிஸ் கிடக்கு. அது மேலே ஏறி இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு சென்டரில் இருக்கிறத பார்க்குறான். அரோரா நம்ம ஹீரோவோட ஸ்வாடு வாங்குறா. அது ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அந்த பொண்ணை போய் வெட்டுனா இந்த மெமரி க்ளோஸ் ஆயிரும். அங்கே இருக்கிற டெட் பாடி திடீர்னு இருந்துச்சு அவளை அட்டாக் பண்ண போகவும் டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை காப்பாற்றுறான். இதெல்லாம் சிஸ்டமோட ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்மள ஒரு வைரஸாக நினச்சி இதுங்கெல்லாம் ஆன்டி வைரஸா நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா என்னதுன்னு கேட்குறா. எனக்கே அதை பற்றி சரியாக தெரியாது, இதுங்க கூட ஃபைட் பண்ணணும்னு மட்டும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆல்ஃபா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன மற்ற குரூப்பை காமிக்கிறாங்க. அவங்க வேற ஏதோ ஒரு மெமரியில் இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அங்கே இருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒருத்தான் வந்துட்டு இருக்கான். ஸ்வாட் எடுத்துட்டு அவங்க அட்டாக் பண்ண ரெடி ஆகுவோம். கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுங்க, இதை நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு எப்சலான் அசால்ட்டாக அது கிட்ட போகிறா. எப்சலான் கிட்ட அது வருது, ஆனால் அப்படியே அது மறைஞ்சிருது. எல்லாமே ஜஸ்ட் மெமரிஸ் தான். நம்ம தான் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஷேப்பை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இதுவும் காடஸ் ட்ரையல் மாதிரி தான் நமக்காக வருது. லார்ட் ஷேடோவை மட்டும் நம்ம மீட் பண்ணலைன்னா நம்மளும் நிறைய இந்த மாதிரி தான் இருந்திருப்போம் அப்படின்னு எப்சலானும் மற்ற கேர்ள்ஸை யோசிச்சுட்டு இந்த கல்ட்டு செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு புக்கில் ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அதில் தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இது ஒரு மெமரி அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற புக் எதுவும் ரியல் கிடையாது. இந்த கேமராவுமே லார்ட் ஷேடோவோட விஸ்டம்னால தான் கிடைச்சது அப்படின்னு எப்சலான் பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் எல்லாரும் பார்க்குறாங்க. ஒருவேளை நம்ம சாங்சுரி சென்டருக்கு போக போக நம்ம மேஜிக் அப்சர்வ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எப்சலான் பேசிட்டு இருக்கவா. செஸ்ட்ல இருக்கிற ஸ்லைம் கீழே விழுது. டக்குனவா எடுத்து அதை ஒட்ட வச்சுக்கிட்டா. எதையாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னுவா கேட்கவும் எதுவும் பார்க்கலேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பரவாயில்ல, மேஜிக் இல்லாமே கூட நீ சூப்பராக ஃபைட் பண்ணுறியே அப்படின்னு அரோரா சொல்லுவோம். ஆனால் நீ வீக்காக தெரியற நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ ஒரு கொரில்லா மாதிரி ஃபைட் பண்ணுற, மேஜிக் இல்லாமல் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வச்சா கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னுவா சொல்கிறா. விட்டா இதுங்க வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவே ஸ்வாட் எடுத்துட்டு போய் சாரி அப்படின்னு அந்த சின்ன பொண்ணாக இருக்கிற அரோராவை கொண்டுதான். அந்த மெமரியும் பிரேக் ஆகுது. இப்போ ஒரு வழியாக இவங்க அந்த சாங்சுரியோட சென்டருக்கு வராங்க. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்த அந்த டோரில் இருந்த சிம்பிள் எல்லாமேவும் இங்கே இருக்கிற அந்த டோரில் இருக்கு. அண்ட் அதை சுற்றி நிறைய செயின்ஸும் இருக்கு. இங்க டெல்டாவும் அந்த பிஷப் நிறைய ஒரு ரூமா மாறினாலுமே கூட அசால்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. வாய்ப்பே இல்லை, எப்படி உங்ககிட்ட இவ்வளவு மேஜிக் இருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீ தானாவே அவைக்கனிங் ஆயிட்டியா? ஆனா அதெல்லாம் ஏன்சியன் மேஜிக்லேயே லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பிஷப் சொல்லவும் உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு ஆல்ஃபா கேட்கறா. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவன் இன்னொரு பேரா மாறுறான். டெல்டா என்னடான்னா அந்த ஸ்லைமே ஒரு பெரிய அயன் ஸ்லாபா மாத்தி மொத்தமா அவனுங்க அட்டாக் பண்றா. செயின்ஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதை என்னோட ஸ்வாடை வச்சு கட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்காக தான் இங்கே ஒரு ஸ்வாடை வச்சுருக்காங்க. அவன் கண்ணுக்கு தெரில, இதில் கீன்னு போட்டிருக்கு பாரு, இதால் மட்டும்தான் அதை கட் பண்ண முடியும்னு போட்டிருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறா. என்னால் இதை தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஸ்டோரிஸில் பார்த்துருக்கேன், ஒருத்தியான அந்த ஒருத்தரால் மட்டும்தான் இதை தூக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை மேலே இழுக்கிற மாதிரி தெரியல, வேணும்னே கீழே அமுக்கிற மாதிரி தெரியுது. ஹோலி ஸ்வாடு டைரக்ட் டிசன்டென்ட்டால் மட்டும்தான் தூக்க முடியும் அப்படின்னு அதில் ஒரு வார்னிங் வருது. நான் தான் சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பரவாயில்ல, நீ இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்கவும் ஏன்னா நானும் ஏன்ஷியன் டெக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேரும் இப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஷேடோ கூட சேர்ந்தவா தானே. ஷேடோட ஃபென்சிங் ஸ்டைல் ஆர்டினரியா இருந்தாலும் அது ஆசமா இருந்தது. ஆனா இவா ஃபைட் பண்றது சும்மா இன்ஸ்டிங்க்ல தான் ஃபைட் பண்றா. இது ஒரு டெக்னிக்கே இல்ல, ஏதோ ஒரு பீஸ்ட் மாதிரி ஃபைட் பண்றா அப்படின்னு அலெக்சியா சொல்லவும் ஒரு வளைவா ஷேடோட அடியாளா இருக்கலாம், மூளை இல்லாத ஃபைட் பண்ற ஒரு பீஸ்ட் அப்படின்னு பீட்டா சொல்றா. இப்போ அந்த மெமரியில இருந்து இவங்க வெளியே வராங்க. நீ எத்தனை காப்பீஸை கிரியேட் பண்ணாலும் ஒருத்தன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. ஸோ நீ 1000 கிலோனை ரெடி பண்ணாலுமே கூட அதுங்க தானா அட்டாக் பண்ணாம நீ கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணா எல்லாம் ஒரே கதை தான் அப்படின்னு ஆல்ஃபா சொல்றா. இந்த பிஷப்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒலிவியா சிலையை பாக்குறான். அதேதான், ஒலிவியே சீக்கிரம் இங்க வா அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஒலிவியா அந்த இடத்துக்கு சமன் ஆகுறா. இதுவும் என்னோட பிளான்ல ஒண்ணுதான், இப்போ அவங்க யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அந்த பிஷப் சொல்றான். அப்ப இவங்க ஃபைட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. ரெடி ஆல்ஃபா, தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எப்சலான் சொல்லவும் சரி இதுக்கு மேல அப்ப நம்ம இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்க விருப்பப்பட்ட டயத்துக்கு உள்ள வந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா கிளம்புறா. உங்களை விட்டுருவேன் நினைச்சியான்னு பிஷப் கேட்கவும் அப்ப எங்களை ஃபாலோ பண்ணி வருவியான்னு ஆல்ஃபா கேட்கிறா. டெல்டா போலான்னு கூப்பிடுவா. அவ முறைச்சிட்டே நிக்கிறா. டெல்டா அப்படின்னு ஆல்ஃபா சொல்லவும் சாரி லேடி
ரெடி ஷிப் சார் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பீஸ்ட் மாதிரி இருந்தவா சாதுவா மாதிரி ஆல்பா கூடயே போயிருந்தா. நீங்களும் வாங்க அப்படின்னு பிரின்சஸை கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன், நீங்க இந்த சொட்ட ஹைட் அவுட்லயே இருங்க அப்படின்னு பீட்டா போகவும் அலெக்சியாவா அங்க இருந்து போறா. ஓரியானவ கூடவே போயிட்டா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் மேல இடத்துக்கு என்னன்னு சொல்லுவேன், பேசாம இப்படி சொல்லிட வேண்டியதான். பொசஸோட ஐடென்டிட்டியை நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ண, எக்ஸ்பெரிமெண்ட்டை சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்னிங் வருது. சாங்சுரி சென்டருக்கு ஏதோ ஒரு ராட் போயிருக்கா, ஒருவேளை அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா ஒலிவியாவையும் கூட வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளையும் சேர்த்து அவன் கூட்டிட்டு போறான். ரொம்ப போர் அடிக்குதா, அந்த பர்சன் எப்பதான் வருவாங்களோ நராரா யோசிக்கவும் கொஞ்சம் டைம் கூட நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் எதையோ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். மெயின் கேரக்டர் வரப்போறான் என் இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. எஸ், இதோ மெயின் கேரக்டர் வந்தாச்சு. அண்ட் அந்த மெயின் கேரக்டர் ஒரு சொட்டத்தலைனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இவனை பாத்திருக்கியான்னு கேட்கவும் தெரியலையா, மெமரி சரியா இல்ல அப்படின்னு அரோரா சொல்றா. அந்த எல்ஃபை பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு, ஆனா கண்டிப்பா அது அவா கிடையாது. உனக்கு அவ்வளவு தெரியுமான்னு கேட்கவும் தெரியலன்னு அரோரா சொல்றா. நீ என்னதான் தப்பிக்க ட்ரை பண்ணாலும் ஒன்னால இங்க இருந்து போக முடியாது. பையனை யூஸ் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாத்தியா, இவ அவனை துண்டு துண்டு ஆக்க போறா அப்படின்னு சொல்லி பிஷப் ஒலிவியேவா அனுப்புறான். ஒலிவியே செம ஃபாஸ்டா வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ ஸ்வாட பத்தி கரெக்டா தடுக்கிறான். அவ அட்டாக் பண்ண போர்ஸ்ல நம்ம ஹீரோ சவுத்துல போய் முட்டுறான். ஃபைட்டிங் செம ஃபாஸ்டா நடக்குது. நம்ம ஹீரோவோட ஸ்வாடையே வந்துட்டு துண்டா வெட்டிடுதா. ஹீரோ நிறைய அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். என்னடா சிரிச்சிட்டு இருக்க, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பிஷப் கேட்கவும், ஆமா இல்ல நான் சிரிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நேரம் நீ ஏதோ லக்கியா தப்பிச்சுட்டா, ஆனா இதுக்கப்புறம் நீ செத்துருவேன் அந்த பிஷப் சொல்லவும் அவளும் போயிட்டு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டுருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு அந்த பிஷப் கேட்கவும், பேட்டில் அப்படிங்கறது ஒரு கான்வர்சேஷன். நான் அவகிட்ட நிறைய கேள்வி கேட்கிறேன், ஆனா அவ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. இவளுக்கு ஹார்ட்ங்கிறவனே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், போதும் நிறுத்துங்க, எனக்கு என்னோட மெமரி சரியா ஞாபகம் இல்லைனாலுமே கூட அவ ரொம்பவும் ஸ்ட்ராங், அவளை தோக்கடிக்க முடியாதுன்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது அப்படின்னு அரோரா சொல்லவும், என்னால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல போதும், உன்னால நிறைய மெமரிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுவே எனக்கு போதும், இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றா. நீ எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் அவனை உயிரோட விடுறேன்னு சொல்லவும், என்ன ஹெல்ப் பண்ண அரோரா கேட்கறா. இத்தனை நாள் நீ பிடிவாதமா இருந்தா, பட் எங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணுனா சீக்கிரமே முடியும் நம்ம சொல்லவும், எனக்கு யாரும் பேச தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். உயிரை காப்பாத்த தானே நான் இங்க பேசிட்டு இருக்கேன்னு அரோரா சொல்லவும், நீ செல்ஃபிஷா இருக்கிற, எனக்கு ஒன்னும் ஹெல்ப் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க இருந்து உனக்கு உயிரோட போகணும்னு ஆசை இல்லையா, நாங்க சொல்றபடி கேளு அப்படின்னு பிஷப் சொல்லவும், நான் என்ன சொல்றோம்னா இங்க இருந்து நான் போக எனக்கு உங்க ஹெல்ப் தேவையில்லன்னு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒலிவியா அவனை கொல்லன் பிஷப் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டீமன் டியாப்லோவோட கையவே அவ தொண்டா வட்டியிருக்கா அப்படின்னா அந்த ஒலிவியே ரொம்பவுமே ஸ்ட்ராங் தான். ஒலிவியே நம்ம ஹீரோவை கத்தியால குத்தும் போது ஒருவேளை நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா இவளால ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ற அந்த ஒரு மொமெண்டே தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் இவங்க கூட விளையாண்டுட்டு தான் இருக்கான் அப்படின்னு. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.